أشهد أن بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் கலாமை பற்றிய ஒரு விளக்கத்தினை பார்த்தோம். அந்த வகையில் இன்றைய பாடத்திலே நாங்கள் அந்த கலாமினுடைய அன்வாகளை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முஸன்னிஃப் ரஹிமஹுமுல்லாஹ் இப்னு ஆஜுர்ரூம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், வஅக்ஸாமுஹு, அந்த கலாமினுடைய பங்குகளாகிறது சலாசத்துன், மூன்றாக இருக்கும் என்று சொன்ன அவர்கள் அந்த மூன்று பங்கினையும் பின்னால் தொடராக கொண்டு வருகிறார்கள். இஸ்முன் வ ஃபிஅலுன் வ ஹர்ஃபுன் ஜாஅ லிமஅனன் என்று அவர்களுடைய அந்த தொடர் அடியை முடிக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் நாங்கள் வ அக்ஸாமுஹு, கலாமினுடைய பங்குகளாகிறது என்று இதனை எடுத்துக்கொண்டால், பொதுவாக நாங்கள் அனைத்து நஹு கிதாபுகளை கற்கின்ற பொழுது நாங்கள் பார்த்திருக்கின்றோம், கலிமாவினைத்தான் பொதுவாக இஸ்ம், ஃபிஅல், ஹர்ஃப் என்று பங்கு பிரிப்பார்கள். ஆனால் இங்கே முஸன்னிஃப் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் கலாமினுடைய பங்குகளாகிறது மூன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதற்கான காரணம், பல கலிமாக்கள் ஒன்றிணைவதன் மூலமாக தர்கீபான முறையில் ஒரு கலாம் உருவாகும். எனவே இந்த இடத்தில் அக்ஸாமுஹு என்று தர்கீபை கவனித்து மின் ஜிஹதி தர்கீபி என்ற அடிப்படையில் தான் இதனை இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே சொற்கள் இணைவதால் ஏற்படுவது கலாம். அந்த இணைப்பினை கருத்தில் கொண்டே இந்த இடத்தில் கலாமினை பங்கு பிரித்திருக்கிறார்கள் என்பதனை சில உலமாக்கள் இதற்கான விளக்கங்களாக சொல்கிறார்கள். இந்த மூன்று பங்கினையும் தவிர்ந்த நான்காவது ஒரு பங்காக வேறொன்றும் கிடையாது என்று ஜும்ஹூர் நுஹாத்தினுடைய ஆய்வின் முடிவையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இந்த கலாமினுடைய பங்குகளில் முதலாவது முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்மை கொண்டு வந்தார்கள். இந்த இஸ்மிற்குரிய தஅரீஃபை நாங்கள் பார்க்க போனால், ஹுவ மா தல்ல அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹி மின் கைரி ஐ யக்தரின பிஸமானின், எந்த காலங்களிலும் சேராமல், அதாவது அந்த காலம் மாதியாக இருக்கலாம், அல்லது ஹாலாக இருக்கலாம், அல்லது முஸ்தக்பிலாக இருக்கலாம், எந்த காலத்துடனும் சேராமல் தன்னில் ஒரு கருத்தை தாங்கி தான் ஒரு கருத்தை அறிவிப்பதே இஸ்ம் எனப்படும். அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனால், ஏன் இந்த இடத்தில் இஸ்மினை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முற்படுத்தினார்கள் என்றால், ஒரு ஃபிஅலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஹர்ஃபாக இருந்தாலும் சரி, அதன் கருத்துக்கள் பரிபூரணத்துவம் அடைய வேண்டுமெனில் அதற்கு கட்டாயம் ஒரு இஸ்ம் தேவை. ஆனால் இஸ்மினுடைய கருத்து பரிபூரணம் பெற, அதாவது நாம் அமைக்கும் வசனத்தின் கருத்து பரிபூரணம் பெற அதற்கு ஃபிஅலோ அல்லது ஹர்ஃபோ தேவைப்பட மாட்டாது. உதாரணமாக, அல் முஅல்லிமு மாஹிருன் என்ற இந்த வசனத்தினை எடுத்துக்கொண்டால் கருத்து பரிபூரணம் பெற்ற ஒரு வசனமாகும். இதன் கருத்து பூரணத்துவம் அடைய ஃபிஅலோ அல்லது ஹர்ஃபோ தேவைப்பட மாட்டாது. உதாரணமாக, நாங்கள் அகல, கதப, லரப என்று சொன்னால் அல்லது எழுதினால், யார் சாப்பிட்டான், யார் எழுதினான், யார் அடித்தான் என்ற ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்விக்கு பதிலாக வருவது ஒரு இஸ்மாகத்தான் இருக்கும். எனவே இஸ்ம் இல்லாமல் ஒரு வசனம் பூரணத்துவம் அடைய மாட்டாது. அதே நேரத்தில் நாங்கள் உதாரணமாக ஃபி, மின், அலா என்று சொன்னாலும் இஸ்முடன் சேராமல் அதற்கு பூரணமான கருத்து கிடைக்க மாட்டாது. எனவே நாம் அமைக்குகின்ற, எழுதுகின்ற, பேசுகின்ற எந்த வார்த்தைகள், எந்த வசனங்களாக இருந்தாலும் அங்கே இஸ்ம் என்ற ஒன்று கட்டாய தேவையுடையதாக இருக்கிறது. ஃபிஅலை கொண்டு மாத்திரம் ஒரு வசனத்தை அமைக்க முடியாது, ஹர்ஃபை கொண்டு மாத்திரம் ஒரு வசனத்தை அமைக்க முடியாது. எந்த வசனத்தை எழுதினாலும் அமைத்தாலும் அதை வாயால் உச்சரித்தாலும் அதற்கு இஸ்ம் என்ற ஒன்று கட்டாய தேவைப்பாடாக இருக்கிறது. எனவே இஸ்ம் இல்லாமல் வார்த்தைகளோ வசனங்களோ கிடையாது. அதனால் தான் ஃபிஅலுக்கும் ஹர்ஃபுக்கு முன்னால் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்திலே முதலாவதாக வஅக்ஸாமுஹு ஸலாஸத்துன் சொல்லிவிட்டு இஸ்முன் என்ற அந்த இஸ்மை இந்த இடத்திலே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முற்படுத்தினார்கள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனால் தான் சொல்லுவார்கள், யுஅ்தபருல் இஸ்மு ஃபி நஹ்வில் அரபி ஹுவல் அக்வா வல் அலா ருதுபத்தன் முகாரினத்தன் பில் ஃபிஅலி வல் ஹர்ஃபி. அரபு இலக்கணத்தில் ஒரு ஃபிஅலுடனோ அல்லது ஒரு ஹர்ஃபுடனோ இஸ்மினை ஒப்பிட்டு பார்த்தால் அவ்விரண்டையும் விட
இஸ்மே வலிமையானதும் அந்தஸ்தால் உயர்ந்தது என்று ஒரு கூற்றை நஹ்வியூன்கள் முன்மொழிவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அத்துடன் பஸரியூன்களுடைய கருத்தை நாங்கள் பார்க்க போனால் இந்த இஸ்முடைய விடயத்திலே சமா எஸ்மு சுமுவன் என்ற சொல்லிலிருந்து தான் இஸ்ம் உருவானது என்று அவர்களுடைய கருத்தும், கூஃபாக்களினுடைய கருத்தை நாங்கள் பார்க்க போனால் வசம எசிமு சிமத்தன் வஸ்மன் என்ற சொல்லிலிருந்து தான் இஸ்ம் என்ற சொல் உருவானது என்ற அவருடைய கருத்துக்களை நாங்கள் சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது லுகத்தினுடைய அடிப்படை கருத்துக்களாகும். ஆனால் இஸ்திலாஹினுடைய கருத்தை நாங்கள் பார்க்க போனால் மேற்பார்த்த தரீஃபை போல மாதல்ல அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹி மின் கைரி ஐ யக்தரின பிஸமானின், எந்த காலங்களுடனும் சேராமல் தன்னில் ஒரு கருத்தை அறிவிப்பதுதான் இஸ்ம் என்று நாங்கள் பார்த்தோம். இதற்கான வரைவிலக்கணம் ஏராளம் இருக்கிறது. மா சம்மை தபிஹி முசம்மா, இவ்வாறு பல கிதாபுகளில் பல தரீஃபாத்துகள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே சுருக்கமாக தான் சுமந்திருக்கும் அந்த கருத்தினை அறிவிக்க இந்த இஸ்ம் மாதியின் பக்கமோ முஸ்தக்பிலின் பக்கமோ ஹாலின் பக்கமோ எந்த காலத்தின் துணை இல்லாமல் தன்னில் ஒரு கருத்தை அறிவிக்கக்கூடிய தகுதி இந்த இஸ்முக்கு இருக்கிறது என்பதனை நாங்கள் இந்த பாடத்தினூடாக விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக கலாமின் இரண்டாவது பங்காக அல் ஃபிஅல், முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபிஅலை கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த ஃபிஅலுக்கு லுகத்தினுடைய கருத்தினை பார்க்க போனால் அல் ஹதஸ் செயல் என்று பொருள்படும். ஆனால் நஹு இஸ்திலாஹின் படி ஹுவ மா தல்ல அலா மஅனன் ஃபீ நஃப்ஸிஹி வக்தர்ன பிஸமனின், அதாவது தன்னிலே ஒரு கருத்தினை அறிவிக்கும் ஆனால் ஏதேனும் ஒரு காலத்துடன் சேர்ந்ததாக அதனுடைய கருத்து உள்ளடங்கியதாக இருக்கும். உதாரணமாக அன்ஃபக செலவு செய்தான் என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. யுன்ஃபிகு செலவு செய்வான் அல்லது செலவு செய்கிறான், முஸ்தக்பில் அல்லது ஹாலுடன் சேர்கிறது. இவ்வாறு ஏதேனும் ஒரு காலத்துடன் சேர்ந்ததாக ஒரு கருத்தினை தருவது ஃபிஅல் ஆகும். எனவே தான் காலங்கள் இல்லாமல் ஃபிஅல்கள் கிடையாது. கருத்தினை தாங்கி வரும் எந்த ஒரு ஃபிஅலாக இருந்தாலும் அது இறந்த காலத்தை குறித்தால் அல் ஃபிஅலுல் மாதி என்றும், எதிர்காலத்தை குறித்தால் அல் ஃபிஅலுல் முஸ்தக்பில் என்றும், ஹால் நிகழ்காலத்தை குறித்து வந்தால் அது ஹாலுடைய ஃபிஅல் என்றும் அதற்கு சொல்லப்படுகிறது. ஆகவேதான் காலத்தினை கருத்திற்கொண்டே ஃபிஅல்கள் எதை சார்ந்தது என்றே தீர்மானிக்கப்படும். அடுத்ததாக கலாமினுடைய மூன்றாவது பங்கில் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வது அல் ஹருஃப். ஹருஃப் என்றால் இடைச்சொல் என்று நாம் சொல்லுவோம். எனவே இந்த ஹரிஃபினை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற பொழுது ஜா அலி மஅனன், ஒரு கருத்துக்காக வேண்டி வந்துவிட்டதே அவ்வாறான ஹருஃப் என்று கூறுகிறார்கள். இந்த இடத்தில் ஜா அலி மஅனன் என்று முஸன்னிஃப் அவர்கள் சொல்ல காரணம், ஹரிஃபினை பொறுத்தவரை இரண்டு விதமாக சொல்லுவார்கள். ஒன்று ஹுரூஃபுல் மஆனி, கருத்தினை சொல்லக்கூடிய ஹருஃபுகள். உதாரணமாக இதற்கு நாங்கள் ஜர்ருடைய ஹருஃபுகளை எடுத்துக்கொள்ளலாம், தக்கீதுடைய ஹருஃபுகள், நஃபியுடைய ஹருஃபுகள் போன்றவைகளை ஹுரூஃபுல் மஆனிக்கு உதாரணங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது பங்குதான் ஹுரூஃபுல் மவானி, இதற்கு ஹுரூஃபுல் ஹிஜாஇயா என்றும் சொல்வார்கள். எனவே ஹுரூஃபுல் மபானி என்றால் என்ன? ஹியல் ஹுரூஃபுல் அசாசியா அல்லதி ததகவ்வனு மின்ஹல் கலிமாத்துல் அரபியா, அவைகள் அடிப்படையான ஹருஃபுகள். அந்த அடிப்படையான ஹருஃபுகள் சேர்ந்து ஒரு கலிமா உருவாகும். உதாரணமாக ஒருவர் கலமுன் என்று கூறினால் அங்கே காஃப், லாம், மீம் போன்ற ஹருஃபுகள் இணைந்தே ஒரு கலிமா உருவாகிறது. எனவே தனிப்பட்ட இதில் வரக்கூடிய காஃபுக்கோ அல்லது லாமுக்கோ அல்லது மீமுக்கோ கருத்து கிடையாது. இந்த மூன்று ஹருஃபுகளும் இணைந்து கலமுன் என்று வருகின்ற பொழுதே அதற்கு கருத்து இருக்கிறது. எனவே ஹுரூஃபுல் மபானி என்பது லா தஹ்மிலு மஅனா முஸ்தகில்லன் ஃபி ஹத்தி தாத்திஹா, அதனுடைய தாத்தளவில் எந்த கருத்தினையும் தனிப்பட்ட முறையில் அது சுமந்து கொள்ள மாட்டாது. ஆகவே இந்த இடத்தில் நாட்டம் ஹுரூஃபுல் மபானியை நாடவில்லை, இவ்விடத்தில் நாட்டம் ஹுரூஃபுல் மஆனி. அதனால் தான் இப்னு ஆஜுர்ரூம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ஜா அலி மஅனன் என்று சொல்கிறார்கள். அப்படியாயின் ஹுரூஃபுல் மஆனி என்றால் என்ன? ஹிய தஹ்மிலு மஅனா தலாலியன் இந்த துகூலிஹா ஃபீ சியாக்கில் ஜும்லா, ஒரு ஜும்லாவில் அவைகள் வருகின்ற பொழுது அந்த ஹுரூஃபுல் மஆனியாக வரக்கூடிய அந்த வந்த ஹருஃபுகள் கருத்தினை தரும். உதாரணமாக
இலா, மின், ஃபி, அன், இன்ன, அன்ன போன்றவைகளையெல்லாம் நாங்கள் உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இப்படியான ஹுரூஃபுல் மஆனியாக வரக்கூடிய இந்த இடைச்சொற்கள் ஹரஃபுகள் ஒரு ஜும்லாவில் வருகின்ற பொழுது அந்த ஜும்லாவோடு சேருகின்ற பொழுது கருத்தை தருமே தவிர ஹுரூஃபுல் மபானி தனிப்பட்ட முறையில் காஃபுக்கு இந்த கருத்து இருக்கிறது, லாமுக்கு இந்த கருத்து இருக்கிறது, நூனுக்கு இந்த கருத்து இருக்கிறது என்று ஹுரூஃபுல் மபானியாக வரக்கூடிய எந்த ஒரு ஹரஃபுகளும் இந்த இடத்திலே கருத்தை தரமாட்டாது. எனவே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜா அலி மஅனன் என்பதினூடாக உணர்த்த வருவது இந்த இடத்தில் ஹுரூஃபுல் மபானி அல்ல, ஹுரூஃபுல் மஆனியே இது குறித்து நிற்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், அடுத்ததாக ஹருஃப் என்றால் என்ன? அதற்கு லுகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போனால் அத்தரஃப் ஓரம் என்பார்கள், ஜானிபுடைய அர்த்தம். நஹ்வினுடைய இஸ்திலாஹின் படி மா தல்ல அலா மஅனன் ஃபீ கைரிஹி, அது ஒரு கருத்தினை அறிவிக்கும் என்றாலும் வேறொரு சொல்லுடன் இணைய வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய கருத்து வெளிப்படுமே தவிர சுயமாக அதற்கென ஒரு கருத்து கிடைய மாட்டாது. மாலா மஅனா லஹு இல்லா மஅ கைரிஹி, வேறொன்றுடன் சேரும் பொழுதுதான் அதற்கு கருத்தினை தாங்கியதாக வருமே தவிர அதற்கு சுயமாக ஒரு கருத்து கிடையாது. எனவே ஹருஃபிற்கு கருத்து இருக்கிறது, ஆனால் சுயமாக தன் கருத்தை வெளிப்படுத்தும் தன்மை அதற்கு கிடையாது. எனவே ஒருவர் இன்ன ஜெய்தன் என்று கூறி இன்ன நிச்சயமாக ஜெய்தன் ஜெய்தாகிறவன் என்று கூறினால் அந்த கருத்து தவறானதாகும். இன்ன ஜெய்தன் நிச்சயமாக ஜெய்தாகிறவன் என்று இன்னையும் ஜெய்தையும் முழுமையாக வாசித்தே அதனுடைய கருத்தை கூற வேண்டும். ஏனென்றால் எந்த ஹருஃபாக இருந்தாலும், அதாவது ஹுரூஃபுல் மஆனியில் வரக்கூடிய அனைத்தும் இன்னொன்றோடு சேருகின்ற பொழுது அதற்கு உண்மையான அர்த்தங்கள் வெளியாகுமே தவிர ஹுரூஃபுல் மஆனி கருத்தை அறிவிக்கக்கூடியதாக இருந்தாலும் வேறொன்றுடன் சேராமல் அப்படியான ஹருஃபுகளுக்கு கருத்து கிடையாது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இன்றைய பாடத்திலே நாங்கள் கலாமினுடைய வகையினை பார்த்தோம். அந்த வகையில் முதலாவது இஸ்ம் வந்தது. இந்த இஸ்மினை லாஹிரான இஸ்ம் என்று பங்கு பிரிப்பார்கள். அதுக்கு உதாரணமாக ஷஜரத்துன், முஹம்மதுன், கலமுன், மദ്രസத்துன் போன்றவைகளை பார்க்கலாம். இரண்டாவதாக முதுமரான இஸ்ம் என்று சொல்வார்கள். அன, ஹுவ, நஹ்னு, அன்த இப்படியான லமீர்களை பார்க்கலாம். மூன்றாவதாக முபஹமான இஸ்ம் என்பார்கள். இஸ்மு இஷாராக வரக்கூடிய ஹாதா, ஹாதிஹி, ஹா உலாஇ, மௌசூலாக வரக்கூடிய அல்லதி, அல்லதானி, அல்லத்தி இப்படியானவைகளை உதாரணம் காட்டுவார்கள். இரண்டாவதாக ஃபிஅல். இந்த ஃபிஅலை பொறுத்தமட்டில் மாலி, முஸ்தக்பில், ஹால் என்று பங்கு பிரியும். மூன்றாவதாக அல் ஹருஃப். இந்த ஹருஃபை பொறுத்தமட்டில் இஸ்ம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஹருஃபுகள், ஃபிஅல்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஹருஃபுகள், இஸ்முக்கும் ஃபிஅலுக்கும் சேர்ந்து சொந்தம் பெறக்கூடிய ஹருஃபுகள் என்று பல வகையாக பங்கு பிரிப்பார்கள். எனவே இப்படியான பாடங்களை இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பாடங்களிலே பார்த்துக் கொள்வோம். உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.